வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாழ்மலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதியை மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் மகா கணபதியை கை தொழுத காப்பே அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான பொன் பூநூல் அழகும் தானே தோன்றி எனதுள்ளற்றில் தயவாய் வாழும் விநாயகா பாதம் தொழுதேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை களைவிடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் என் அன்னை வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மீதிருக்கும் திருமலை குமரா ஊற்றாரையவில்லை உமையாள் தனக்கு திருமகனே முத்தாடி தந்து அடியேனை ஆட்கொள்ளும் முருகேசன் என்ற பொருளே நான் முருகா என கூப்பிடும் வேளையில் மயில் மீதேறி வர வேண்டும் திருமலை குமரா அயோத்தி மாநகரில் வந்து தண்டகாருண்யம் சென்று சமுத்திரமிதனை கட்டி கொண்டல் ராவணனை மாட்டி போதண்டம் கையில் ஏந்தும் கண்ணா உன் பொற்பாத கமலம் போற்றி போற்றி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே நான் கனவிளையோ
அதற்கு வடிவேலவனே முன்னடமோ ஏ அப்பு நல்ல தலையழகி அம்மா ஹரிராமன் தங்கையம்மா ஏ கும்ப நல்ல தலையழகி கோபாலன் தங்கையம்மா மூன்று முகம் கொண்டவள் பூரத்தை ஆண்டவள் ஏ முக்கணியில் சிறந்தவள் என் தாயே முப்பூடாடி என் தாயே முப்பூடாடி அம்மா எனக்கு வர்றோம் தருமாயம் காளி தெய்வம் என் கதைக்கு வந்து முன்னடமோ அம்மா பேச்சு பிரம்ம ராட்சூதையோ பெருமையோடு வரந்தறிவோ ஏ அங்காள ஈஸ்வரியே அங்காள ஈஸ்வரி வாழைக்கு சட்டிக்காரி ஏ ஆயன் தங்கை மாரியம் ஏ கும்ப நல்ல தலையழகி கோபாலன் தங்கையம் ஏ இருக்கங்குடி மாரியம்மா இருக்கங்குடி என் மனதில் வந்து அருள்பூரி பிறந்த பிள்ளை ஏ செல்ல பிள்ளை கருப்ப சாமி கருகி உருகி பிறந்ததான் கருப்ப சுவாமி ஒரு பெயர் வனமதியில பிறந்ததான் கருப்ப ஒரு பெயர் ஐயாவான கருப்ப சாமி ஐயாவான கருப்ப சாமி அடியாளுக்கு சாவே சிவனடைந்த பெருமாளே
என்றால் வடகாசி, மத்தியில் சிவகாசி, இங்கே தெற்கே என்றால் தென்காசி. இந்த தென்காசி மாவட்டத்தில் வல்லம் என்ற நகரதிலே வாழ்ந்தவர் தான் குருநாதர். பாண்டியர் குலமதில பிறந்தவர், தேவர் சமுதாயத்தில் உதித்தவர். இந்த ஸ்ரீராமன் திருக்கதை இந்த சீமை எங்கும் படித்தவர். ஐயா ராமாயண கதைகள் சொல்லி ராஜ்யத்தில் பேரு பெற்று இந்த சீமை எங்கும் பேரு பெற்று என்னுடைய தாத்தா என்னுடைய சிவ சுப்பிரமணிய என்னுடைய குருநாதரை எடுத்து சொல்ல போறேன் ஐயா. அருகில் இருந்து சொல்லி தந்த என்னுடைய குருநாதர் பாருலகும் பேரு பாருலகும் பேரு ஆமா பாலையா புலவர் மறப்பதில்லை. நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை. நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நெஞ்சொரு நாள் மறந்தாலும் ஒரு நாள் மறப்பதில்லை. குணத்தில் வருங்கிலிகள் தனை விரட்ட வல்லியா வல்லியா வல்லியால் தினை குணத்தில் வருங்கிலிகள் தனை விரட்ட வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா வேலவா மாறுபட அசுரதலை ராமன் உன் புகழை வில்லில் பாட ராமன் உன் புகழை வில்லில் பாட தந்தனைத்தம் என்ற தாளம் ஓடவே 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 தந்தனைத்தம் என்ற தாளம் ஓடவே 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 ஓடு நமக்கு முக்கன பரமேஸ்வரனான் முந்தைய குரு நமக்கு முக்கன பரமேஸ்வரனான் முறையோடு அவர் பாதம் தொழுவோம் தொழுவோம் முறையோடு அவர் பாதம் தொழுவோம் தொழுவோம் குருநாதர் என்னென்றும் கைகை போல் வாழ்கவே. வந்த வந்த சபையோர்க்கெல்லாம்
பெரியோர்க்கெல்லாம் இங்கே கூட போகும் பெரியோர்க்கெல்லாம் நாங்கள் 6 பேரும் நமஸ்கரித்தோம் 6 வேளை 100 குற்றம் ஆதரிக்க வேணும் ஐயா சொல்லில் குற்றம் இருந்தா சொந்த பிள்ளை போல நினைக்க வேணும் ஐயா முன் சொல் பின்னால் வந்தா மூத்த பிள்ளை போல நினைக்க வேணும் ஐயா என்ன குற்றம் இருந்தாலும் என்ன குற்றம் ஏதோ முதலை போல தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம். இந்த தென்காசி மாவட்டத்தில் என்ன பேரும் புகழும் வாங்கிய இந்த ஊர் பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? என்ன பேரு? முப்புலியூர். முப்புலியூர். ஆமா. சரி. இந்த முப்புலியூர் நகரத்திலே பேசக்கூடிய தெய்வமாக சரி அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம் யாரென்று கேட்டால் யாரு யாரு தாயான ஸ்ரீ இருக்கன்குடி மாரியம்மன். இருக்கன்குடி மாரியம்மா. அம்மா இருக்கன்குடி மாரியம்மா எங்க வந்து அமர்ந்திருக்கா? இந்த முப்புலியூர் நகர்ல வந்து அமர்ந்திருக்கா. ஆமா. அதோடு மாரியம்மாளோடு தாயான நாகம்மா அட்டகால்கள் 8 பேரோடு காவல் தெய்வமாக ஐயாவான கருப்பசுவாமியும் இந்த ஆலயத்திலே கொலுவிருக்கிறார். கருப்பசாமி இருந்தா வைரவனும் இருப்பார்ல. அம்மா இருந்தா அப்புறம் பிள்ளை இருக்க மாட்டாரு. இல்லன்னா அவர் வைவார். வைவாரா? அதாவது வைரவ சுவாமியும் இந்த ஆலயத்திலே கொலுவிக்கிறார். அம்மா போன கோயில்ல சொன்னார்ல. என்ன மறந்துட்டியே? என்ன மறந்துட்டியே? என்னைய கூப்பிடலையம்மா நீ? மறந்துட்டியே. அதே மாதிரி அம்மா இருக்கன்குடி மாரியம்மா ஆலயத்திலே அட்டகாலிகள் 8 பேரும் இந்த ஆலயத்தில் கொலுவிருக்காங்க. கொலுவிருந்து வருகிறார். இப்பேற்பட்ட ஆலயத்தில் இதற்கு முன்னாடி பெரிய பெரிய புலவர்கள், வித்வான்கள், பெரிய பெரிய பாடகர்கள், பெரிய பெரிய பாடகிகள், ஆமா அவங்க எல்லாம் பாடியிருக்கலாம், பாராட்டு பெற்றிருக்கலாம், உங்கள் கையால் பரிசுகளும் வாங்கியிருக்கலாம். உண்மைதான். நானும் அறியா சிறு குழந்தை, ரொம்ப சின்ன பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளை. ஆமா ஆமா. முதலாகவே அதாவது முதலாகவே இந்த ஆலயத்திற்கு யாரை எடுத்து வந்திருக்கிறார்கள்? எங்களுக்கும் இதே மாவட்டம் தான். இந்த ஊர் பக்கம் தான் எங்களுக்கு. உங்க ஊர் பக்கம் தான். ஆமா. நாங்க கொஞ்சம் மேக்க தள்ளி இருக்கோம். சரி. நீங்க கிழக்க இருக்கீங்க. அவ்வளவுதான். எனக்கு என்ன வரும்னு கேட்டீங்க? வல்லம். வல்லத்தை சார்ந்த புஷ்பாமணி வில்லிசை முதலாக அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு நம்ம இந்த ஊருக்கு அடிக்கடி வந்திருக்கோம். ஆனா இந்த ஆலயத்துக்கு இப்பதான் முதல்ல வந்திருக்கோம். அம்மா ஆலயத்துக்கு இப்ப முதல்ல வந்திருக்கோம். ஊரை சுத்தி நிறைய அடிச்சிருக்கோம். ஊரை சுத்தி அடிச்சீடா? அப்புறம் கோயில்ல என்ன வில்லு அடிச்சவனே? கோயில்ல வில்லு பாடுனீங்களோ? ஆமா. சரி. ஆனா இந்த ஆலயத்திற்கு முதலாக பாட வந்திருக்கிறோம். வந்திருக்கிறோம். ஆமா. சரி. நான் பாடுகின்ற கதைகளிலே குற்றம் குறை இருந்தாலும் சொல் குற்றம், பொருள் குற்றம், சாரீர குற்றங்கள். சரீர குற்றங்கள். சாரீர குற்றம்னா என்னதுனே? சரீர குற்றம்னா என்னதுனே? சாரீர குற்றம்னா நம்ம ஊரா போறோம். அப்படி சொல்லுங்க. போகும்போது ஒரு ஊர்ல நல்ல தண்ணி, சரி, ஒரு ஊர்ல உப்பு தண்ணி, சரி, ஒரு ஊர்ல சப்ப தண்ணி, ஒரு ஊர்ல உருண்டை தண்ணி. அது என்ன உருண்டை தண்ணி? உருண்டை தண்ணின்னு சந்தேகப்படாதாங்க. உருண்டை தண்ணின்னா இந்த கேன்ல குடுக்காங்களா, கேன் தண்ணி. ஓ, கேன் தண்ணி. ஆமா. அப்படி பல தண்ணி குடிக்கிறதுனால ஆமா சாரீர குற்றம் இருக்கத்தான் செய்யும். வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம்.
சரி சரீர குற்றம்னா என்னதுன்னு? சரீர குற்றம்னா ஒரு ஆளு குண்டா இருப்பாரு, ஒரு ஆளு ஒல்லியா இருப்பாரு. ஏ அப்பா, நம்ம செட்ல அந்த ஒரு கவலையே கிடையாதுன்னு. கவலையே கிடையாது, எல்லாம் 100க்கு மேலதான். அம்மாவோட அருளால எல்லாரும் நல்லா சரியான ஆளா தான் இருக்கும். நல்லா ஹைட் வெயிட். அதனால என்ன ஒரு குற்றம் குறை இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தைகளாகவே நினைத்து எங்கள் 6 பேரையும் ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு பாருங்க, எந்த ஆலயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது அம்மா வாசலா இருந்தாலும் பரவாயில்ல, ஐயா கருப்பசுவாமி வாசலா இருந்தாலும் பரவாயில்ல, வில்லின்னு பூட்டியாச்சுனாலே முதலாக சாஸ்தாவை தான் பிறவி செய்வார்கள். எதுக்கு சாஸ்தாவை பிறவி செய்தாங்கன்னு தெரியுமா? எல்லாரும் நினைக்கலாம் அம்மா வாசலுக்கு வந்துட்டு என்னடா சாஸ்தாவை பிறவி செய்தாங்கன்னு நினைக்கலாம். அதாவது நாம் எல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த குழந்தைகள். வேற என்ன செய்ய, அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ஹரிகர சாஸ்தா ஐயப்பரோ ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர். இந்த கலியுகத்துல ஒரு ஆணுக்கும் குழந்தை பிறக்க எவ்வளவு அதிசயம். ஆமா, அதே மாதிரி ஐயப்பர் சிவனுக்கும் மாய கண்ணனுக்கும் பிறந்தவர் தான் ஹரிகர சாஸ்தா ஐயப்பர். அதே போல முதலாக சாஸ்தா வந்து பிறந்தாதான் சகல தெய்வங்களும் சந்தோஷமாய் கோவிலுக்கு வரும் என்பது ஒரு ஐதீகம். சாஸ்தா பிறக்கணும், எந்த கோயிலா இருந்தாலும் சாஸ்தா பிறக்கணும். அது மாதிரி இன்னைக்கு நமக்கு ரொம்ப நேரம் கம்மியா கொடுத்திருக்காங்க. அதனால 2 வரியில சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு அதன் பிறகு யார் கதை படிக்க போறோம்? இருக்கங்குடி மாரியம்மா பிறப்பு வளர்ப்பை படிக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தது ஆமா, பாதாள உலகத்திலே வல்லரக்கராட்சுதன் ஆண்டு வரும் பொழுது பகவானோட இடத்துல எரியக்கூடிய தூண்டுவாமுனி வரத்தை வாங்குகிறான். யார் மீது கையை நீட்டினாலும் எரிஞ்சு போகணும்னு வரத்தை வாங்கினான். வரத்தை வாங்கி பகவானை எரிக்க வந்துட்டான். தான் கொடுத்த வரத்திற்கு பயந்து பகவான் அரளி மூட்டிலே ஒளிந்து கொண்டிருக்கேன். என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் மோகினி அவதாரம் கொண்டு அரக்கனை வதை முடித்தார். அரக்கனை வதை முடித்து பகவான்கிட்ட வந்தார். அத்தான், நான் அரக்கனை வதை முடிச்சிட்டேன், நாம 2 பேரும் கைலாசம் போலான்னார். அப்ப பகவான் சொன்னா பாருங்க, அரக்கனுக்கு நான் எரியக்கூடிய வரத்தை கொடுத்தனே, நீர் எப்படி அரக்கனை வதை முடித்தீர்? அரக்கனை கொன்ற கோலம் இந்த ஆண்டவன் பார்க்கணும்னார். அப்ப கண்ணன் என்ன சொன்னா தெரியுமா? நான் ஒரு ஆண் வடிவம் கொண்டு அரக்கனை வதை முடிச்சோம்னா அந்த வடிவத்தை எடுத்திருப்பேன். நான் ஒரு பெண் வடிவம் கொண்டு அரக்கனை வதை முடிச்சேன், நான் அந்த வடிவத்தை கொண்டேன். ஆனால் அத்தான் உங்களுக்கு ஆசை பொறுக்காது. பெண்ணை பார்த்தவொடனே ஆசை வந்துடும் இல்லையா? ஆமா, அப்படின்னு சொன்ன போது பகவான் சொன்னார், நான் ஆசை பொறுத்துக் கொள்வேன், நீ பெண் வடிவத்தை எடுமையான்னார். உடனே கண்ணனான மகன் மறுபடியும் பெண்ணானார். ஆமா, அப்போ அங்க என்ன நடக்க தெரியுமா? ஏ பெண்ணை கண்ட நேரத்தில அங்கே பேதளித்தார் பகவானோ, அங்க அரியை போய் சிவன் அணைந்தார். அங்கே அன்புருக மனமுருக அங்க அமிர்தகாலை உருகிடுமா. அங்கே அமிர்தகாலை உருகும் போது அது பூமியில விழுந்துதானால் பூமி தாங்காது என்று சொல்லி அந்த கண்ணனான மாயவர் தான் அவர் கையதில ஏந்துவாராம். அவர் கையில் வந்த அமிர்தமதை அவர் கை குழந்தையாக செய்தார். ஏ ஐயனார் ஐயனார், ஏ ஹரிஹர புத்திரனார், ஏ ஐயனார் ஐயனார், ஏ திருக்கா உடையவர், ஏ ஐயனார் ஐயனார், ஏ கற்குவேல் ஐயனார், ஏ ஐயனார் ஐயனார், ஏ சபரிமலை சாஸ்தா, ஏ ஆனவட குதிரப்பட, ஏ ஐயங்காச்சி வேப்படையும், ஏ கடினாயோ தங்கிலியோ, ஏ கரைக்கியத்த வெண்டையுமா, அங்கே ஆக்கு வரோம் அழிக்கு வரோம், அங்கே கொள்ளு வரோம் வெள்ளு வரோம், அங்கே 1008 வரங்கள் வாங்கி 1008 வரங்கள் வாங்கி ஹரிஹர சாஸ்தா புலவத்திரவ